ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், பர்த்டே ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே டே. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. நீ உன் லைஃப்பில் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணி ஒரு சந்தோஷமான வெல்த்தியான ஒரு லைஃப் லீட் பண்ணணும் ஆசைப்பட்றேன். ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ரொம்பவே டயர்டாக வந்துட்டுருக்கீங்க. லைக் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் உங்கள் வீட்டுக்கே வரீங்க. முடியல, காலையிலேருந்து ஸ்டொமக் பெயின் வேறு வந்துருச்சான்னு கூட தெரியல. உயிரை வாங்குது வரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இரிட்டேட் ஆகிட்டீங்க நீங்கள். உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி செம்ம உயிர் வலிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக தான் வரீங்க காலேஜ்லேருந்து வரும்போதே. அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்போ தான் வெளியில் வரீங்க. உங்கள் ஆள் டேயோட என்ட்ரி. டே என்ன இப்போ தான் வந்தியா? இப்போ தான் வந்தேன். என்ன பண்ணுற? என்ன போய் குளிச்சுட்டு வர? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், உட்காரு. நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு கொஞ்சம் டயர்டாக தான் போகிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டொமக் பெயின் வேறு பீரியட்ஸ் வந்துச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் போயிட்டு லைக் எதுவுமே மார்னிங்லேருந்து உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே டயர்டாகவே போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. லைட்டாக உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்ன இது இப்படி இருக்குது? சரி, போய் சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கே தெரில, நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. நீங்கள் பக்கத்தில் டேபிள் மாதிரி இருக்குது. அங்கே தான் நீங்கள் எல்லா பொருளும் வச்சுருக்கீங்க. அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே வேகமாக விழுறீங்க. இங்கே டேக்கு சவுண்டு கேட்குது. என்ன இப்போ தான் கீழே போனால் ஏதோ சவுண்டு கேட்குது, வயன் வயன். அதுக்கப்புறம் வேகமாக படியிலேருந்து இறங்கி வரான். வயன் எங்கே? வயன் 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 கண்ண தர வயன் வயன். நீங்கள் எந்த ரெஸ்பாண்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு தூக்கிட்டு அவன் மாடிக்கு போயிடுறான். வயன் வயன். ஏய் என்னாச்சு உனக்கு? இல்லை, வயிறு வலிக்குதுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தூங்கிடுறீங்க. அவன் புரிஞ்சுக்கிறான். சரி, உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக மசாஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹாட் பேக் எடுத்து வைக்கிறான் உங்கள் ஸ்டமக்கில். நான் அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருக்கான் அவன். ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்சமாவது நீ கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன். உன்னை என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி டைமில் ஒழுங்காக ஹெல்த்தை பார்த்துக்கோன்னா கேட்டால் தானே. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன் இப்படி பண்ணுற? அதுக்கப்புறம் அவன் உங்கள் ஃபேஸே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் கண் முழிக்கிறீங்க. என்ன எங்கே எப்படி வந்த? டேயோங் டேயோங். என்ன வயன், எதாவது வேணுமா? ரொம்ப வயிறு வலிக்குதா? இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. குட். இனிமேலும் வயிறு வலிக்கனா என்கிட்ட முன்னாடியே சொல்லுவேன். இப்பெல்லாம் இருக்காத. நான் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? இல்லாட்டி நீயே ரொம்ப டயர்டாக இருந்திருக்க. உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னா? என்ன டிஸ்டர்ப் பண்ணல, அது ரொம்ப முக்கியம் கிடையாது. உன் ஹெல்த்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. பேபி கேர்ள், இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஐ லவ் யூ. என் பேபி கேர்ளுக்கு ஏதாவது வந்துன்னா ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ. யூ நோ தட் ரைட்? ஐ நோ நீ எவ்வளோ லவ் பண்ணுற எனக்கு தெரியும் டே, எனக்கு தெரியும். சரி, இப்போது நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது? நான் செஞ்சுக்கிறேன், நீ தூங்கு. சரி, நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. அப்படியே உங்கள் ஃப்ளாஷ்பேக் எப்படி நீங்களும் டேவும் பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளே எப்படி மேரேஜ் ஆச்சு, அது எல்லாமே. ஆக்சுவலாக உங்களுக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகி இப்போ லைக் 1 year ஆக போகுது. இப்போது டே தான்
நீங்கள் வந்து இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. டே அவனோட ஃப்ரெண்டோட தம்பியை விட வந்திருப்பான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ மீட்டிங் இருக்கும். டேயோட ஃப்ரெண்டு மிஷனுக்கு வந்து அடிபட்டனால ஸோ டே வந்திருப்பான் அவன் ஃப்ரெண்டோட தம்பிக்காக. ஸோ அவன் வந்து அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அந்த இது முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டுருக்கான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. ஹேய், நான் தான் சொன்னேன்ல அந்த ப்ரொஃபஸர் சரியான மொக்கடி. அவன் எப்போ பார்த்தாலும் அப்படியே மீசியை முறுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான்ல, இப்போ தெரியுதா அவன் எவ்வளோ மொக்கன்னு. நான் சொன்னதை யாரு கேட்டீங்க? பாரு, நம்ம இங்கிலீஷ் மேம்கிட்ட வலிஞ்சிட்டு இருக்கான். நீங்கள் சொல்லி காசிப் பண்ணி சிரிச்சிட்ருக்கீங்க. டே உங்களை பார்க்குறான். பார்த்தோன்னா அப்படியே விழுந்துட்டான். ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும். யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா? இவ பார்க்க என் டைப் மாதிரி இருக்கா. இதுக்கப்புறம் ஐம் சாரி மேடம். தேபிகா, இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் உன்னை தேடி நான் வருவேன். அவன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு போயிடுறான். இவனோட ஃப்ரெண்டோட தம்பியை பார்க்க வரத தினமும் வருவான். அவங்கள பார்ப்பான். உங்ககிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணான். பட் நீங்கள் வந்து லைக் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறீங்க. அவன் நிறைய தடவை உங்ககிட்ட அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வர நீங்கள் கண்டுக்கத்தாவே இல்லை. அப்படி தான் ஒரு நாள் வயன் நில்லு, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ என்ன வேணும்ட்டே? வயன், உன்னை இத்தனை நாளாக எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உனக்காக என்ன செய்வேன்னு நீ கேட்கவே இல்லையே. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உயிரை கொடுப்பியா? அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதுதா. தயவு செஞ்சு இந்த இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கோவத்தில் போகிறீங்க. ஏன்னா அவன் வந்து மாஃபியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதில்ல. ஸோ அவன் கூட வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு லைஃப்பும் தெரியல. அவன் நல்லவனானும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அவன் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணியே சரி இருக்கலாம், அவன் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குமே ஒரு ஹார்ட்டில் ஒரு ஓரத்தில் அவனை பிடிச்சிருக்கு. வேன், இதுதான் உன் கடைசி முடிவா? தேனை எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதா? ஜஸ்ட் இங்கேருந்து கிளம்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க. இது எல்லாமே உங்கள் காலேஜ்க்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, அங்கே தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணிடுறான், நீங்கள் அந்த பக்கம் போனோன்னே அங்கே உங்களை க்ராஸ் பண்ணி தான் அந்த லாரி வந்திருக்கும். அந்த லாரிக்கு நடுவில் நிற்கிறான். அங்கே சட்டன் பிரேக் போட சவுண்டு கேட்குது. பயத்தில் திரும்பிட்டீங்க, அவன் என்ன லூஸ் தரமாக எதாவது பண்ணிட போகிறான்ட்டு. பார்த்தா அவன் லாரிக்கு கிட்டத்தட்ட இடிக்கவே வந்துடுச்சு. ஆக்சுவலாக இடிச்சிச்சுன்னே நீங்கள் நினச்சிட்டிங்க. அங்கே போய் பார்த்தா டே கொஞ்சம் கூட கண்ணசராமல் அப்படியே நின்றுட்டுருக்கான் சிலை மாதிரி. உங்களுக்கு உங்கள் உயிர் கையிலே இல்லை. ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. டேயா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? டேயா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? டேயா இங்கே பாரு. வாயன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ தானே கேட்ட உனக்காக என்ன செய்வன்? அதான் இதுக்கப்புறமா தான் என்ன லவ் பண்ணுவியா? நீங்கள் ஓங்கி ஒரு அற வைக்கிறீங்க. உன்னை நான் லவ் பண்ணுறேன்டா. அதனால்தான் உன்னை எடுத்து போக சொன்னேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ பையன் கூட பேசுகிறேன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப உடஞ்சிருவாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாகிட்ட பேசி ஒத்துக்க வைக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே நீ ஏன்டா இப்படி முடிவு எடுக்கிற? எதாக இருந்தாலும் உனக்கு உடனே கிடைச்சிட மாட்டே. நீயே உயிர், உன்னை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். உங்கள் அப்பா அம்மாவே சொன்னாலும் என் உயிர் போகுமே தவிர உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். புரிஞ்சுக்கோ, இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை. என்ன உங்கள் அப்பா அம்மா தான் பிரச்சனையா? ஏதோ இருந்தாலும் சரி, நான் சால்வ் பண்ணுறேன். நாளைக்கு உன்னை வந்து பொண்ணு கேட்குறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவன் போயிடுறான். தேயோங், ஐயோ இவனை வச்சுட்டு என்ன செய்யறது? அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அவன் சொன்ன மாதிரியே மார்னிங்கே வந்து நிற்கிறான் அவங்க அப்பா அம்மாவோட. நீங்கள் பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. ஜெயாங்
கொஞ்சம் வழி விடுறியா? என் மாமனார் மாமியார்கிட்ட பேசணும். ஆ அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் நோந்துடுறீங்க. அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸோட அவங்க வீட்டுக்குள்ளே போகிறான். நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நாங்கள் உங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆ உண்மையாலுமா? அவள் இப்போ தான் படிக்கிறான். இல்லை, அவள் படிக்கட்டும், மேரேஜ் இப்போ வச்சுக்கலாம், அவள் தொடர்ந்து படிக்கட்டும், படிக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவை கூப்பிட்றாங்க. என்னங்க இங்கே வாங்கலை. என்னம்மா? என்னங்க நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன? நீங்களாம் யார்? ஹலோ சார், நாங்கள் கிம் ஃபேமிலி. இந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கோம். எங்கள் பேரில் நிறைய அப்பார்ட்மெண்ட் எக்ஸட்ரா கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. என் பையனுக்கு இதுவரையும் எத்தனையோ பொண்ணு பார்த்துருக்கோம், யாரையுமே பிடிக்கல. ஏன்னா உங்கள் பொண்ணை அவன் விரும்புகிறான். நீங்கள் உங்கள் பொண்ணை தந்தீங்கன்னா அவன் ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பான். அதுக்கு நான் கேரண்டி தரேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி வயன், இங்கே வா. அப்பா, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? நீங்கள் அப்படியே டிவி பார்க்குறீங்க. அவன் சிரிச்சிட்ருக்கான். ஏன்னா லைக் ஒத்துக்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு உங்கள் சம்மதம் தான்ப்பா முக்கியம். உங்களுக்கு ஓகேனா? எனக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுக்கிட்டே, அப்போது சீக்கிரமாக கல்யாணத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்புறம் கலந்து பேசி அது எல்லாமே அவங்க லைக் கல்யாணமே முடிஞ்சிருது. இப்படி தான் அவங்க கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் இதுவரைக்கும் கொடுத்ததே கிடையாது. அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். லைக் குயின் மாதிரி வச்சு தாங்கும். அவங்கள எந்த வேலையும் சொல்ல வர மாட்டான். எந்த ஒரு வெயிட்டாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயத்துலையும் அவங்க கூட இருப்பான். லைக் அவன் மிஷன் போயிட்டு வருவான். சில நேரம் அடிபட்டு வருவான். ரொம்பவே மோசமான நிலைமையில கூட ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் அவனை கொஞ்சம் கூட விட்டு தராமல் அவன் கூட இருந்து இதுவரையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு பொக்கிஷமாக தான் அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்போது இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஆனால் உங்கள் காலேஜில் உங்களை புள்ளி பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் கிராஜுவேஷன் ஆகும்போது இதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கீங்க. ஏய் வயன், இங்கே வயன். நீங்கள் அப்போ தான் காலேஜ் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அப்பே பண்டு, இப்போ என்ன வேணும்? என்ன வேணுமா? உன்னை நாங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வர சொன்னோம், பண்ணியா? பண்டு, நேற்று எனக்கு ஸ்டொமக் பெயின், அதனால் என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. எது? வயிறு வலியா? என்ன? ஏய் ஜாக்சன், வயன், நம்ம ஒர்க்கை செய்யாமல் வந்திருக்காடா. இவளை என்ன பண்ணலாம்? நான் வேணும்னே பண்ணல, என்னால் முடியல, அதனால தான் செய்யலை. இந்த எக்ஸ்கியூஸில் எனக்கு வேணாம். போகம், அவளை நம்ம ஸ்கூல் பேஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போ. இது பேஸ்மெண்ட்டா? இல்லை வேணாம். போகம் ப்ளீஸ், என்ன தப்பு பண்ணலை, நான் நாளைக்கு வேணால் முடிச்சுட்டு வரேன், ப்ளீஸ். போகம் போகம் ப்ளீஸ், போகம் கையை விடு. ஜாக்சன் கையை விடு. யாரும் அங்கே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. பட் யாருமே கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவனுங்க பெரிய தலைக்கட்டு அந்த ஸ்கூல்லையே. அவங்க ஸ்டாஃபாக இருக்காங்க, 2 பேரோட பேரண்ட்ஸ், இன்னொருத்தவங்க பிரின்சிபல். ஸோ அதனால் மற்றவங்க எல்லாமே பயப்படுவாங்க. உங்களை பிடிச்சி தரத்தான்னு இழுத்துட்டு போகிறானுங்க பேஸ்மெண்ட்க்கு. என்னை விடுங்க ப்ளீஸ், கையை விடுங்க, நான் எந்த தப்பு பண்ணலை, நான் சீக்கிரமாக இந்த ஒர்க்கை முடிச்சிடுறேன், கையை விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? அப்போ முடிச்சுட்டு வந்துருக்க வேண்டியதானே ஜாக்சன். அவள் கையை கட்டி போடு. இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இந்த மாதிரி அழுது சீன் போட்டானா விட்டுருவோமா? எங்கள் வார்த்தைக்கு அப்புறம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி போடுறானுங்க. லைக் ஒரு இரும்பு ராடு மாதிரி இருக்குது, அதை எடுத்து லைக் உங்கள் முட்டியிலே அடிச்சிட்டான் ஒருத்தவன். அது வேற எல்லாம் போகம் தான். போகம்
வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறான். ஏய் என்னடா பாவம் பார்க்குறியா? அப்புறம் நம்ம ஞாபகார்த்தமாக ஏதாவது கொடுக்க வேணாமா? இது காலம் காலமாக அவள் காலிலே இருக்கும், மறையவே மறையாது அப்படின்றான். உங்களுக்கு செம்ம வலி, உயிரே போகுது. என்னை விட்டுருங்க, நான் இதை தப்பு பண்ணலை. ஏன் போக அப்படி பண்ண? வலிக்குது வலிக்குது. ஜாக்சன் நீயாவது சொல்லு. அதுக்கப்புறம் பண்டு வாங்கி லைட்டாக அவங்க கையில் அடிக்கிறான். அது கையில் அடிக்கிறப்ப லைட்டாக அவங்க ஃபேஸில் பட்டு உங்கள் லிப்ஸு கிட்ட ப்ளீட் ஆகுது. ஏய் என்னடா பண்ணுறீங்க? அவளை பயமுறுத்திட்டு விடுவீங்கன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கத்துறான். அவன் கொஞ்சம் நல்லா வந்தான், ஆனால் இந்த புள்ளி பண்ணுறது அது எல்லாமே பண்ணுவான். இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நல்லா சொல்ல போனான். என்னடா பண்ணுறீங்க? அவள் பாவம் கையிலேருந்து ப்ளீட் ஆகுது. ஏய் மூடிட்டு நாங்கள் செய்கிறத மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறானுங்க. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டு இருட்டாக இருக்குது. உங்கள் கையெல்லாம் கட்டி போட்டுட்டானுங்க. நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபோபியா இருக்கும், இந்த இருட்டுனா பயம்ன்ற மாதிரி. எங்க இருக்கு? சீக்கிரமா எனக்கு பயமா இருக்கு. எதுவும் சத்தம்லாம் கேக்குது. சீக்கிரமா வா. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க ப்ளீஸ். ஆக்சுவலாக உங்கள் காலையும் கட்டியிருப்பானுங்க. உங்களால் எதுவுமே நவர முடியல. ஒரு பக்கம் ப்ளீட் ஆகுது. சுத்தமாக உங்களால் முடியல. நீங்கள் அழுது அழுது அப்படியே மயங்கிடுறீங்க. இங்கே டே தான் வீட்டில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். என்ன பேபிகள் எந்நேரம் வந்திருக்கணுமே, இன்னும் வரல, என்னாச்சு? உங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறான். உங்களுக்கு ஃபுல் ரிங் போகுது, ஆனால் எடுக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஃபோனு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறான். நீங்களும் வரல, ஃபோனும் எடுக்கலை. அவன் வந்து செம்ம கோவமாயிட்டான். ஏன்னா வந்து நீங்கள் அவன் உயிர், அவன் நீங்கள் இல்லைன்னா இருக்க மாட்டான் அந்த மாதிரி. உடனே உங்கள் காலேஜ்க்கே கிளம்பி வந்துடுறான். வயனங்க சார், நீங்கள்? நான் அவளோட ஹஸ்பண்ட். இப்போது கிம் வயன் நீங்கள் வந்தாகணும். சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உட்காருங்களா? எனக்கு உட்காரெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வயன் நீங்கள் வந்தாகணும் அப்படின்றான். பயந்துடுறாங்க எல்லாருமே. அப்புறம் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே தேட விடுறாங்க. அங்கே எங்கேயுமே வயன் கிடைக்கவே இல்லை. சார் நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், வயன் இங்கே இல்லை. வாட்? வயன் இங்கே இல்லையா? அவள் இங்கே தான் வந்தா, காலேஜுக்கு காலையிலே சீக்கிரமாக கிளம்பி வந்தா. அவள் எனக்கு இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவங்க அப்படியே கிட்டத்தட்ட உச்சா போவதான் குறை, அந்தளவுக்கு செம்மையாக மிரட்டுறான். சார் சார் வேணால் நாங்கள் சிசிடிவி பார்க்கலாமா? போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வயன் வரா. வந்துட்டு இந்த மாதிரி அவனுங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறது பார்த்துறாங்க. இவனுங்க யார் சார்? யாருன்னு கேட்டேன். சார் என்னோட பையன், அப்புறம் 2 ஸ்டாஃபோட பையன் சார். ஓ அதனால தான் இவ்வளோ திமிராக இருக்கானுங்களா? அவனுங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறானுங்க? எனக்கு அந்த இடம் இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க. அங்கே பார்த்தா உங்களை சுற்றி பிளட்டாக இருக்குது. வயன் பேபிகள், பேபிகள், வயன் வயன் நீங்கள் பாரு. நீங்கள் எந்த ரெஸ்பாண்டும் கிடையாது, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இவனுங்களா முறைக்க இடத்துல அவள் தான் அந்த நோந்துறானுங்க அந்த இடம் விட்டு. அவங்கள பிரைடல் ஸ்டேயில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் டே போகிறான். டாக்டர் சீக்கிரமாக ட்ரீட் பண்ணுங்க, என் வயனுக்கு எதுவும் ஆக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே டே வந்து டைரெக்டாக காலேஜ் போகிறான். இந்த பசங்க இப்போது என் கண் முன்னாடி வந்தாகணும். வயன் கண் முழிக்கிறதுக்குள்ளே அவனுங்க அவன் காலில் விழணும், இல்லை இங்கே கண்டம் தின்னமாக வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த 3 பசங்களும் அங்கே நிற்கிறானுங்க. ஓ உங்களுக்கெல்லாம் என்ன தைரியண்டா? ஒரு பொண்ணு மேலே அவ்வளோ அசால்ட்டாக கை வைக்கிறேங்க. என் பையன் கண்ணிலேருந்து தண்ணி வந்தாலே என்னால் தாங்க முடியாது. அவளை
ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. என்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்குலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் லைக் அந்த பேட்லாம் இருக்கும்ல, ஸ்போர்ட்ஸ் ரூம் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. போய் எடுத்துகிட்டு வந்து செம்ம அடிக்கிறான். அடிக்கிறதுல அவனுங்க ரத்தம் அங்கங்கே ஊற்றுது. அவங்க பேரண்ட்ஸ்லாம் போய் காலில் விழுறாங்க. அவன் ஏன் மதிக்கிறான், செம்ம அடிக்கிறான். அங்கங்கே ப்ளீட் ஆகி அவன் தொம்முன்னு கீழே விழுந்துடுறானுங்க. இனிமேலும் என் பையன் பக்கத்தில் வரணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள்லாம் தொலைஞ்சுங்கடா. ஒயன் என்னோட ஒய்ஃப், புரியுதா? அவன் மேலே ஒரு தூசி இல்லை அவன் முன்னாடி நீங்கள் போய் நின்னீங்க சத்திங்க. ஒழுங்கு மரியாதையா ஒயன் அவன் எழுந்த போது நீங்கள் அவன் காலில் விழணும். அவன் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நீங்கள் உயிர் தப்பிச்சிங்க. இல்லை என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். உடனே அவங்க பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு டேரெக்டாக நீங்கள் இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் வராங்க. நீங்கள் ஒரு லைக் 2 hours கழிச்சு தான் கண்மொழிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து லைக் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கையிலையும் கால்லையும் கட்டு தான் போட்டு படுத்துருக்கீங்க. இங்கே எப்படி வந்தேன்? தயாங் 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 எங்கே இருக்க? அதுக்கப்புறம் உடனே கதை திறந்து வந்துடுறான். பேபிகள் பேபிகள் ஆர் யூ ஆல்ரைட்? ஐம் ஃபைன் டே. நீ எப்படி அங்கே வந்த? உன்னை ரொம்ப நேரம் காணும். உடனே நான் உங்கள் காலேஜுக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் தான் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவனுங்க இங்கே இருக்கானுங்களா, வந்திருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. நீ ஏன் பயப்படுற வாயன்? அவனுங்க தான் இனிமேல் பொண்ணை பார்த்தா பயப்படணும். அதுக்கப்புறம் அவன் அந்த டோர் சைட் பார்க்குறான். 3 பேரும் வந்து நிற்கிறானுங்க. வாயன் காலில் விழுங்கடா அப்படின்னு நானும் 3 பேரும் உங்கள் காலை பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க? தேவங்க என்ன இதெல்லாம்? நீ மன்னிக்கிறேன்னு சொல்கிற வரையும் அவனுங்க உன் காலை விட மாட்டானுங்க. வயன் வயன் என்னை மன்னிச்சிரு வயன். அதுக்கப்புறம் ஜாக்சன் சொல்கிறான், வயன் உன்னை அடிக்க வேணான்னு நான் சொன்னல, ப்ளீஸ் என்னை விட்டுற சொல்லு, இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் என்னை கொன்னுடுவார். அவனுங்க 2 பேர் தான் அடித்தானுங்க. இவன் அடிக்க வேணான்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஜாக்சனை பார்க்குறான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் பார்த்து செம்மையாக மறைக்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் வாயின் மன்னிச்சிருவாயின், நாங்கள் ஏதோ அவசரத்தில் பண்ணிட்டோம், மன்னிச்சிருவாயின், இதுக்கப்புறம் உன் கண் முன்னாடி கூட வரமாட்டோம், ப்ளீஸ் மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாயின். ஃபஸ்ட்டு என் காலை விடுங்க. சரி நான் உங்களை மன்னிச்சிட்டேன், காலை தயவு செஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க தூரம் போய் நின்றுக்கிறானுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மார்னிங்காக இருக்கணும். இதுக்கப்புறம் என் பேபிகள் முன்னாடி வரணுன்னாலே யோசிச்சுட்டு வாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் அவனுங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் காலில் திருப்பி விடுறானுங்க. டேம் விட்டுரு, அவனுக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருச்சு, தயவு செஞ்சு அவனுங்களை விட்டுரு ப்ளீஸ். சரி உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன், இங்கேருந்து போங்க அப்படின்றான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் துண்டைக்கான துணியக்கானன்னு கிளம்பிட்டானுங்க. டேம் தேங்க்யூ ஸோ மச் டேம். நீ மட்டும் இல்லைண்ணா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. வயன் பேபி கேர்ள் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், ஐ ப்ராமிஸ். நான் இருக்க வரையும் என்னை மன்னிச்சிடு. இந்த அளவுக்கு அடிப்படை விட்டேன், இதுக்கப்புறம் மேலே தூசி திரும்ப கூட பழ யோசிக்கணும். ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ. என்னை மன்னிச்சிருவியா? ஜெயம் இது உன் தப்பு எதுவும் இல்லை, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இவனுக்கு ரொம்ப நாளாக என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஹோம்ஒர்க் பண்ண சொல்லி நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பானுங்க. வயன் ஏன் வயன் என்கிட்ட சொல்ல? என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படிங்களா அப்போயே ஜெயவங்க நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் இதை மாதிரி எதுவும் சொல்ல. இப்போ பார்த்தியா என்ன நிலைமையில வந்து ஒன்று விட்டுருக்கானுங்கன்னு. ஜெயவங்க சாரி, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், ஒரு சின்ன விஷயத்த கூட உன்கிட்ட மறைக்க மாட்டேன், ஐ ப்ராமிஸ். அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உன் மேலே எந்த தப்பும் இல்லை. ஐ லவ் யூ தயாங்கா, ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் ஒரு பேஷனேட்டான ஒரு கிஸ். இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நீங்கள் உடம்பு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு, நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஸோ
தன்னோட சேட்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பேபி கேர்ள் இங்கே வாயேன். என்ன? ம் ம், நீ ரொம்ப அழகாக இருக்க பேபி கேர்ள். டாடி ரொம்ப நீடியாக இருக்க. நீ வேணும் எனக்கு. ஓ, டாடிக்கு பேபி கேர்ள் வேணுமா? அப்போது டாடி எனக்கு கால் அமுக்கி விடணும். ஏன் பேபி கேர்ளுக்காக இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி மாறிட்டான். அதுக்கப்புறம் உங்கள் காலை பிடிச்சி விட்டுட்ருக்கான். இப்படி தான். உனக்கு என்ன வேணுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன். தேவாங்கா, நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். உடம்புல மட்டும் இல்லாமல் மனசாரி எனக்கு ரொம்பவே நீ சந்தோஷத்தை கொடுத்துருக்க. ஒன்றும் அவசரத்தில் முடிவு எடுத்துட்டான்னு நினச்சேன். ஆனால் இன்னும் நான் எடுத்த முடிவு நான் லைஃப் லாங் வரையும் ரெக்ரெட் பண்ண மாட்டேன். இப்போது பேபி கேர்ளுக்கு டேடியோட ஹெல்ப் வேணுமா? ஆஹா, டேடியோட ஹெல்ப் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லு, பண்ணுறேன். உடம்பெல்லாம் வலிக்குது, நீ எனக்கு அங்கங்கே மசாஜ் பண்ணுவியா வித்தவுட் ட்ரெஸ்? அதுக்கு தானே பேபிகள் நாயா அலையிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே அப்படியே பாஞ்சிட்டான். ஓகேடா மீ, டேயோட ஒன் ஷாட் இதெல்லாம் முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சது மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஆமி, சரங்கே.